அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதம் ஆரம்பம். இந்த மே மாதம் முதல் குரு பகவான் உங்களுடைய பார்வையை அவர்கள் பக்கம் இழுக்கப் போகிறார். நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது குரு பார்க்க போகிறாரு. நம்ம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வை திரும்புகிறார். அப்போ குருதான் முதல்ல நம்மளுடைய மனசில் இடம் பிடிக்கிறார். மற்றவங்களெல்லாம் அப்புறம் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்போ இடம் பிடிக்க போகிறாரு. இந்த நேர்கள் இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திசை திருப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். என்னைக்குமே இந்த நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குரு உங்கள் மனசில் இடம் பிடிக்க போகிறாரு. குருவுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்க. பார்க்கலாம், விழி பிதுங்கி மனம் நொந்து வருந்தி இருந்த காலம் எல்லாம் விலகி மகிழ்ச்சியாக பொங்கக்கூடிய காலம் ஆரம்பம். எங்கள் மிதுன ராசிக்கு இப்பொழுது எல்லாம் நன்மையாக மாறக்கூடிய தருணம். இப்பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கப் போகுது. இப்போது அதையெல்லாம் நடத்தி சாமி எனக்கு வரக்கூடியதை நினச்சி அதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? ஒரே விஷயம் நான் சொல்வேன், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. என்றைக்குமே வலது பக்க காது பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் இந்த வலது பக்க காது, ஆணுக்கு தான் வலது பக்க காது வந்து ரொம்ப கூர்மையாக கேட்கும். அதே போல் பெண்ணுக்கு இடதுபுற காது கூர்மையாக கேட்கும். அது மாதிரி இதுதான் உண்மை. ஆண் பெண் 2 பேருக்கும் இப்போ ஆண் இருந்தாலும் சரி வலது பக்க காது உங்களுக்கு இது வரைக்கும் தேவையில்லாததாக நிறைய கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம மூக்க நுழைச்சு நம்மளே தேவையில்லாத நல்ல பேரை கெடுத்துட்டு இருந்திருப்போம். பெண்களாக இருந்தாலும் அந்த இடது காது நமக்கு தேவையில்லாததை கேட்டு அதே மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி நம்ம லைஃப்பை கெடுத்திருப்போம். இதுவெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆரிய கூத்தாடின தாண்டவ கோணி நான் காரியத்தை கண் வைத்த தாண்டவ கோணி ஒரு பாடல் இருக்கு. இதை அதே மாதிரி இப்போ நம்ம காரியத்தில் கண் வைத்து நம் சும்மா பிளாசிப்பி பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் இப்போ இல்லை. மிதுன ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு ராசி எனக்கு விழிப்புணர்வோடு வெற்றி நேரம் வந்துருச்சு. இனிமேல் உங்களுக்கு தோல்விங்கிறது வாழ்க்கையில் உனக்கு கூட வராது. வெற்றி வீரனாக வெற்றி வீரச்சியாக நீங்கள் வரப்போறீங்க. ஒரு பெண் மனித எப்பொழுதும் சாதிக்க பிறந்தவள். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க. மிதுன ராசிக்காரங்க பிறந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்கு. இப்படி எல்லாம் உங்களை பண்ண முடியும், செய்ய முடியுமா அப்படின்னு குரு இப்போ உங்களை ஒரு விதை பந்து சொல்லும்போது கிழித்த காட்டக்கூடிய இடம், ஒரு விதை வரக்கூடிய நேரம். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்க போகுது. உங்களுக்கு தனி பணியை உருவாக்க போகிறீங்க. அதே மாதிரி ஆண்கள் அரசவைக்கு நீங்கள் இடம் பெற போகிறீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. ஏன் ஜென்ம குரு உள்ள என்ட்ரி ஆக போகிறாரு. என்னை குரு ஜென்மம் குரு கடந்த காலத்தில் சில விராயத்தை கொடுக்கத்தான் குரு பகவான் எதிர்பாராத விராயம். டப்புன்னு குடும்பத்தில் குழப்பம், சிரமம், மன சூழ்ச்சிகள், தர்ம சங்கட சூழ்ச்சிகள், இது மாதிரி பிறப்பு எதிர்பாராதது இப்படி எல்லாம் நடந்துட்டு நம்ம ஒரு பிளாசபி பேசுகிறோம். ஒரு பிளாசபி போடுது அரசவணைக்க முடியலை காட்டும்போது என்னைக்குமே நடந்தது. ஆனால் கடவுள் கடைசி நேரத்தில் என்னைக்கும் நமக்காக நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு இப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? இப்போ இந்த தூரம் ஒரு அரசனுக்கு அத்தனை பிரச்சனைகள் இந்த காலத்தில் வந்திருக்கும் பிரச்சனை இப்போ அரசன் வந்து தெம்பாயிட்டாரு. மிதுன ராசிக்காரங்க இப்போ தெம்பாக இருக்காங்க. நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி நல்ல நேரம். கடந்த காலத்தில் நமக்கு ஒவ்வொரு செய்தியும் ஒரு பாடமாக மனசில் பதிவாயிட்டு இருந்துச்சு. அப்பா நான் இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன், மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னு அவ்வை சொன்னது போல இப்போது நான் அந்த பக்கம் நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி தரலாம். என்னை ஆக அவ்வை பாட்டி அழகாக அமுத மொழி
வழியில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இதையெல்லாம் பாடாமல் இப்போ மிதுன ராசிக்காரங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. அப்போ தான் இப்போ இந்த குரு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பேருங்க குரு ஒன்று பெரிய அளவில் ஆசைப்படுவார். என்றைக்குமே குரு ஆசைப்படுறது தான் நடக்கும். நான் என்றைக்குமே உன்னை சொல்லுவேன். நான் படிக்கிற காலத்தில் சரி, எனக்கு தமிழ் ஆசிரியர் ஒரு பெண்மணி இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்ல பெண்மணி, வத்தலை குண்டு அவங்க ஊர். அங்கே இருந்து வந்து எங்கள் ஊரில் அவங்க டீச்சராக இருந்தாங்க. ரொம்ப நல்ல பெண்மணி. எனக்கு அழகாக தமிழ் சில விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி என்னை தமிழ் நல்ல மதிப்பெண் வாங்க வச்சாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்ல பயமாக இருக்கும். அவங்கள பார்த்தாவே தமிழ் வாத்தியார் எல்லாம் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. அந்த பெண் அப்படிப்பட்ட அந்த பெண்மணி எங்களுக்கு கொடுத்த அறிவுரை தான் அவங்க சொன்ன விதம்தான் என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறது. என் மனசை தூண்டுனாங்க. நல்லா படிக்கணும், இன்னும் நான் நல்லா இருக்கணும். அந்த பெண்மணி, அந்த அம்மை காரணம். ஏன் இது நான் இந்த மிதுன ராசிக்காரருக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சில விஷயம் நமக்கு நடக்குதுன்னு சிரமம் நடக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு புரட்சி நடக்கும். ஒரு பெரிய பொக்கிஷமே கிடைக்கும். அந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு பொக்கிஷம் இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயம் இப்போ நமக்கு இனிப்பாக மாறக்கூடியது. ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு. இந்த ஜென்ம குரு சொல்கிறது ஒன்று தான். நீ கடந்த காலத்தில் பார்த்த விஷயம் இனி நேற்று நினைத்து பார்க்காத மிதுனத்தில் சொல்கிறது ஒரே வார்த்தை, நேற்று நடந்தது என்னவோ நடந்துச்சு. அதெல்லாம் மீண்டும் முன் கனவுல கொண்டு வந்து வராரு. இனி வரக்கூடியது உனக்கு நல்ல நேரம். உனக்குள் ஒரு எதிர்காலம், உனக்குள் ஒரு சிறப்பு, உனக்குன்னு ஒரு பெருமை, உனக்குன்னு ஒரு பேர், உனக்குன்னு ஒரு கௌரவம். இதையெல்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்போ நீ உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். உன்கிட்ட என்னால் இது பண்ண முடியும், இது பண்ணு அப்படின்னு சொல்ல முடியலை. இந்த திறமை இல்லை. நான் நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு இதுவெல்லாம் நான் வந்து எலிப்பில் இந்த நினச்சிட்டு இருக்கேன். அப்படி எந்த மிதுன ராசிக்காரங்க நினைச்சாலும் இப்போ உங்களுக்காகவே குரு உங்களை பட்டை தீட்டுகிறாரு. எப்படி தீட்டுறாரு? பட்டையாக தீட்டுறாரு. தங்கத்தை பட்டையாக தீட்டுனா தங்கம் எப்படி ஜொலிக்குமோ, நீங்கள் இப்போ உங்களுடைய இளமையில் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் நான் இது லாபத்தில் இப்போ எது சரி வந்து முடியும், ஏன் அப்படி யோசிச்சு என் லைஃப்பை எனக்கு இத்தனை வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க. இனி குரு இப்போ வராரு. உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்களை உயர்த்துவதற்கு தான் வராரு. உங்களுக்குள்ள ஒரு விதை இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய அத்தியாயத்தை நீங்கள் துவங்க போகிறீங்க. இதுதான் குரு சொல்கிறாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க இந்த குருவுடைய ஆலோசனை இப்படி யாரோ ஒரு பக்கத்தில் சொல்லுவார். உங்களுடைய பழைய கதவு திறக்கப் போகுது. மூடி இருந்த விஷயம் திறக்கப் போகுது. விரையப்பட்ட சிரமமெல்லாம் இறங்க போகுது. இதையெல்லாம் இப்போ போகிறீங்க. பட்ட கடன் இப்போ வருமானமாக மாறுது. வருமானம் உயர போகுது. வசதி உயர போகுது. தன்னிலை பெருக போகுது. உங்களுக்குள் ஒரு நிலை உயரப் போகுது. இவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பை குரு கொடுக்க தயாராகிட்டார். நாம் இப்போ என்ன பண்ணணும்? குரு வழியில் போகணும். அவ்வளவுதான். நவகிரகணத்தில் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு மஞ்சள் ஆடையை கொடுத்து அபிஷேகம் செய்து மஞ்சள் ஆடைய வஸ்திரம் அந்த குருவுக்கு கொடுத்து கொண்டை கடலை மாலை போட்டு எலுமிச்சை பழசாதம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி 4 பேருக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை தன்னை ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த ஜென்ம குரு உங்களை பிரகாசிப்படுத்துவார். மிக பெரிய முன்னேற்றத்துக்கு ஆக்குவார். நிச்சயமாக நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 90% நன்மையை கொடுக்குது. நம்மால் நல்லதே நடக்கும்.
எப்போதும் நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் மாற்றி தர போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா போதும், உங்களுக்கான விஷயம் எல்லாம் நிச்சயமாக நல்லதாக நடக்கும்.